நீங்கள் இதற்கு முன்பாக நீ அதிமுக இருக்கும்போது சரி, திமுக இருக்கும்போது சரி, கரூர்னா செந்தில் பாலாஜி கோட்டைன்னு இருந்துச்சுல, 2026க்கு பிறகு அது உன் கோட்டையாக இருக்காதுன்றதான் ரொம்ப நிதர்சனமான உண்மையாக இன்றைக்கு டிவிகேலேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் இதற்கு மேல் அது உங்கள் கோட்டையாக இருப்பாது, டிவிகேயின் கோட்டையாக மாறும். விஜய்க்கு எதிராக யாரை பேச வைக்கலாம், எந்த நபர்களை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கலாம், சட்டமன்றத்துக்குள்ளே யாரை வச்சு பேச வைக்கலாம், சட்டமன்றத்துக்குள்ளே யாரை வச்சு பேச வைக்கிறாங்க. இந்த ஒத்த சீட்டு வாங்கினது 2 சீட்டு 3 சீட்டுன்னு உட்காந்து விளாண்டுருக்குல்ல, இது எல்லாத்தையும் உட்கார வச்சு சட்டமன்றத்துக்குள்ளே விஜய்க்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ பயனாக்கா, விஜய்ன்ற ஒரு நபர் எம்ஜிஆரை போல் மறுபடியும் ஆட்சி கட்டில் உட்காந்துட்டார்னா, எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான், அவரை மீறி இங்கே உங்களால் திமுகனால் ஒன்றுமே செய்ய முடியல. அதுபோல் விஜய் வேறு ஒன்றிடுவான்ற ஒரு பயம் அந்த பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு சார். கடந்த ஒரு வாரமா விஜய் நீ கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறா சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமா பரபரப்பா பேசப்பட்டது. ஆனா இன்று வரை விஜய் போய் சந்திக்கவும் இல்லை, அதை பத்தி எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. எப்போ போய் சந்திப்பாரு? இப்போ கூட ஒரு பையன் கேள்வி கேட்டான், சந்திரமுகி படம் போல பேய் இருக்கா இல்லையா, கரூர் போறாரா போலையா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நகைச்சுவாக கேட்டாங்க. பட் ஆனால் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதற்கு தயார், அன்றிலிருந்தே அவர் தயாராக தான் இருக்கிறாரு. அனுமதி என்பது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு கொண்டே வருதுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தை எடுத்து 41 குடும்பத்தை அங்க வர வச்சு உட்காந்து பேசலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக போய் சந்திச்சாருன்னா 41 குடும்பம்ன்ற பொழுது 41 மணி நேரம் ஆகுது. ஸோ அது சிக்கலை ஏற்படுத்துது. அப்படின்றதுனால மண்டபத்தில் வச்சு எல்லாத்தையும் சந்திக்கலாம், அந்த அறிவிச்ச 20 லட்சத்தை கொடுக்கலாம், கூடுதலாக அந்த குடும்பத்தை தத்தெடுப்பது, மருத்துவ காப்பீடு கொடுப்பது, தொடர்ச்சியாக அவர்களோடு பயணப்படுவதற்கான எல்லா வேலையும் செய்வதற்கான வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பட் ஆனால் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குனாக்கா, நாளைக்கு சிக்கல் ஆயிடுச்சுன்னா நீ பார்த்துப்பியா, சமாளிச்சுப்பியா அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது மண்டபத்தை கொடுக்க தயங்குகிறார்கள். அது முதல்ல. ரெண்டாவது, கல்லூரியில் வச்சு பண்ணலாமா அப்படின்னாக்கா, கல்லூரிக்கு அதே நெருக்கடி ஏற்படுகிறது. ஸோ இது இடம் கிடைக்காமல் இன்னைக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கே இன்னைக்கு அச்சுறுத்தல் இருக்குது. இன்றைக்கி அதுக்கு ஒரு பாதுகாப்பு இன்மை இருக்குது, இவ்வளோ பெரிய அடக்குமுறை இருக்குன்னும் பொழுது எந்த மாதிரியான ஒரு ஆட்சியின் கீழ், அதிகாரத்தின் கீழ் இங்கே நம்ம பயணிக்கிறோன்றதை மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயமும் அவசியம் ஏற்பட்டிருக்கு. அப்போ கரூர் நிச்சயமாக விஜய் போவாரானா, ஒரு விஷயம், நீங்கள் இதற்கு முன்பாக நீ அதிமுக இருக்கும்போது சரி, திமுக இருக்கும்போது சரி, கரூர்னா செந்தில் பாலாஜி கோட்டைன்னு இருந்துச்சுல, 2026க்கு பிறகு அது உன் கோட்டையாக இருக்காதுன்றதான் ரொம்ப நிதர்சனமான உண்மையாக இன்றைக்கு டிவிகேலேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் இதற்கு மேல் அது உங்கள் கோட்டையாக இருப்பாது, டிவிகேயின் கோட்டையாக மாறும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, யாரை குறை சொல்கிறாங்க சொல்லுங்கள்? விஜயை சொல்லலை. இன்றைக்கி அந்த கரூர் விவகாரம் குறித்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையை பறி கொடுத்த, ஒரு வாலிப பிள்ளையை பறி கொடுத்த தாயிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, இந்த காணொலியும் இருக்குது, தளபதி உங்களை சந்திக்கிறதுக்கு வராராமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் கரூருக்கு வராரோ வரலையோ, நீ ஜெயிச்சு முதலமைச்சரை வரணும்ப்பா, அதான் என் பிள்ளையோட ஆசை, நான் ஒரு மாற்றுத்திறனாளி தாய், என்னுடைய ஆசையும் அதுதான். ஏன்னா இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு கடைசி நம்பிக்கையாகத்தான் விஜயை பார்க்குறாங்கன்றதான் அந்த தாய் பதிவு பண்ணுறாங்கன்றதான் யதார்த்தமான உண்மையினும் பொழுது, தீபாவளிக்கு முன் விஜய் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றாங்க. தீபாவளி முடிந்த பிறகு அதற்கான ஏற்பாடுகள் செய்து அவர் போய் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் விஜய் தொடர்ந்து மீண்டும் கரூருக்குள்ளே நுழைவிடாமல் அங்கே இருக்கிற அரசியல் பிரமுகரும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி நெருக்கடி தராங்களா? நீங்கள் கரூருக்குள்ளே வேணால் எல்லை பகுதியில் வேணால் ஒரு கேட்டை வேணால் போட்டு கூட மூடி கூட வைங்களேன். மக்கள் மனசை வென்றுட்டாங்களா? நீ ஆட்சி உன் கையில் இருக்குது, அதிகாரம் உன் கையில் இருக்குன்னும் பொழுது, தொடர்ச்சியாக ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் மக்களை உங்கள் வசம் தக்க வைக்க தவறி இருக்கீங்கன்னும் பொழுது டோட்டல் ஃபெயிலியர். இன்றைக்கு சிபிஐ உள்ளே வந்திருக்கு. இன்னைக்கு கரூருக்குள்ளே சிபிஐ உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே அவர்கள் விசாரணை தொடங்குகிறார்கள். அந்த விசாரணை தொடங்கும் பொழுது முதல்ல அவர்கள் யாரிடம் போய் விசாரணை செய்வார்கள்? பாதிக்கப்பட்ட உயிரை பறி கொடுத்த குடும்பத்திட்ட போகும்பொழுது அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயத்தான் முதல்ல சாட்சியாக எடுப்பாங்க. அந்த எவிடன்ஸ் எடுக்கும் பொழுது எல்லா மக்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, விஜய் காரணம் இல்லை, அரசாங்கம் காரணம்னு சொல்கிறாங்க. கரூரில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை காரணம் சொல்கிறார்கள், காவல்துறையை குற்றம் சொல்கிறார்கள். இன்றைக்கு அதுதான் வழக்கில் முதல் முக்கியமான விஷயமா பார்க்க போதும். நீங்கள் நீதிமன்றம் போனீங்கன்னாக்கா வாதம் பிரதிவாதத்துக்கு இடைப்பட்ட விதத்தில் சாட்சி, இதை வச்சு தான் தீர்ப்பு என்பது வரும் பொழுது, நீங்கள் கரூருக்குள்ளே அவர் காலை வைக்க விட மாட்டேன், நீங்கள் டிவிக்குன்னு ஒரு கட்சியை போட்டு அழிச்சிருவேன், மண்ணை தோண்டி போட்டுருவேன், மூதிடுவேன்னு சொல்லிட்டு பல நபர்கள் பல விதமான விஷயம் நடத்தினாலும் நல்லா பிடிச்சிங்களா, எதை தின்னா பித்தந்தலின்னு அலையிறானுங்க. விஜய்க்கு எதிராக யாரை பேச வைக்கலாம், எந்த நபர்களை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கலாம், சட்டமன்றத்துக்குள்ளே யாரை வச்சு பேச வைக்கலாம்,
சட்டமன்றத்துக்குள்ள யாரை வச்சு பேச வைக்கிறாங்க? இந்த ஒத்த சீட்டு வாங்கினது 2 சீட்டு 3 சீட்டுன்னு உட்காந்து விளாண்டுட்டு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உட்கார வச்சு சட்டமன்றத்துக்குள்ளே விஜய்க்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கரூர் மக்களுக்காக எடப்பாடி உள்ள களம் இறங்கி பேசி கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் திமுக அந்த கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சீமான் வந்து விஜயை பார்த்துனோடனே ஏதோ ஆகாத ஆளை பார்க்குற மாதிரி இவர் ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை எடுத்துக்கொண்டு பேசிக்கிட்டு இருக்காருன்னும் போது யதார்த்தம் ஒன்று தான் தம்பி. நான் அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கம் நான் உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. நீங்கள் அதற்கு நான் சமீபமாக படித்த ஒரு கதையவே சொல்கிறேனே, விஜய்க்கு எதற்காக மக்கள் ஆதரவு தரணும் அப்படின்ற ஒரு கதை வந்து எனக்கு எதை நினைவூட்டுச்சுனாக்கா, ஒரு நகர்ப்புறவாசிகள் நகர்ந்து செல்கிறார்கள், கிராமப்புறவாசிகள் தங்கி வாழ்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மைய கருத்தில் தான் அந்த கதையை ஆரம்பிச்சது. அப்போ அந்த கருத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றது என்னன்னா, நகர்ப்புறவாசிகள் நகர்ந்து செல்கிறார்கள் அப்படின்னாக்கா பொருளாதார ரீதியாக அவர்கள் நகர்ந்து செல்கிறார்கள், கிராமப்புறத்து வாசிகள் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிறார்கள்னு அர்த்தம் கிடையாது. அந்த கதை கருவில் பார்த்தீங்கன்னாக்கா, கிராமப்புறத்திலிருந்து இன்றைக்கு தொழில் பலம் இல்லை, விவசாயம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, சாராயம் ஒரு பக்கம், சாதிய கொடுமை ஒரு பக்கம், ஸோ வாழ்வியலில் வந்து சிறு குறு தொழில்கள் அழிஞ்சிருக்கக்கூடிய நலிவற்ற இந்த சூழலில் ஒரு குடும்பம் கிராமத்திற்கு வருகிறது வேலைவாய்ப்பிற்காக. அதில் ஒரு தாய் வந்து இருக்கிறா, ஒரு ரோடை கடக்கிற ஒரு சிறுமி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ அந்த நகர்ப்புற வாசிகள்லாம் கூட்டமாக நின்று பார்க்குறாங்க, கடந்து போகிறாங்க. சில நபர்கள் வீடியோ எடுக்கிறாங்க, நகர்ப்புறவாசியில் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ இந்த பெண்மணி தான் வேகமாக போய் நவரங்கன் பார்த்துட்டு ஐயோயோ என் புள்ள அப்படின்ட்டு அந்த பிள்ளைய தோளில் தூக்கி போட்டு தலையில் முகமெல்லாம் ரத்தமாக இருக்க அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி பயணப்படுறாங்க. ஆட்டோவில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறங்கின உடனே ஆட்டோக்காரர் வந்து எவ்வளோ காசுன்னு அவர் சொல்லவே இல்லை. தன் முந்தானையில் முடிஞ்சு வச்ச 100 ரூபாய் எடுத்து, சாமி என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு வச்சுக்க சாமின்னு கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு மருத்துவர்கிட்ட சிகிச்சைக்கு எடுக்க சொல்லும் பொழுது மருத்துவர்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மருந்து வாங்க சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கும்பொழுது மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மருந்து கேட்கும் பொழுது மருந்தை எடுத்து வைத்து விட்டு அந்த மருந்தை எடுத்து வச்சுட்டு காசு கொடுமான்னு கேட்கும் பொழுது, ஐயா காசு இல்லையா, நான் வந்து தரேன், காசு கொடுக்க நான் தரமாட்டேன் அப்படின்ட்டார் அவர். அப்போது அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவங்க. இந்த மோதிரமோ வலையெல்லாம் தங்கத்தில் கிடையாது, ஒரே ஒரு தங்கத்தில் ஒரு கடுக்கன் குட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது, மூக்குத்தி மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தோடு. அதை கலட்டி கொடுத்துட்டு அந்த மருந்தை நான் வந்து அப்புறம் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு மருந்தை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட கொடுக்குறாங்க. சிகிச்சை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. முடிஞ்சு ஐசியூலேருந்து இந்த குழந்தைய நார்மல் வார்டுக்கு மாற்றுறாங்க. அந்த நார்மல் வார்டுக்கு மாற்றின உடனே 3 மணி நேரம் ஆச்சு. இந்த அம்மாவுடைய கொடுத்த நகை நம்ம விற்கவும் முடியாது, காசு கொடுக்காம அந்த அம்மா போயிடுச்சுன்னா என்ன செய்யுது, நாளைக்கு வந்து கேட்டால் காசு கொடுக்கணும், நமக்கு என்ன தொல்லையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தகம் வச்சுருக்கக்கூடிய நபர் வந்து வேகமாக வந்துட்டு, ஏமா காசை கொடுக்காம 3 மணி நேரம் நீ இவ்வாறு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் என்ன மெடிக்கலில் கணக்கு பார்த்து முடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குழந்தைய தேட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றாகாதுமா நல்லாயிருமா அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த குழந்தைய பார்க்குறாரு, பார்த்தா அது இந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காருல அவருடைய குழந்தை. அது ஒரு நிமிஷம் அந்த ஆள் செத்துட்டான். மனிதத்துவம் அங்கே உயிர் பெற்றுது. அந்த ஆளுக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியாமல் கண்ணு கலங்கி அந்த அம்மா காலில் விழுந்து, ஏமா என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்காம்மா நீ வந்து இவ்வளோ பாடுபட்ட அப்படின்போது, யார் பிள்ளையா இருந்தால் என்ன சாமி, புள்ள சாமி அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் பொழுது, அப்போது இதுதான் யதார்த்தமான ஒரு மனிதத்துவம். அப்போ இதுதான் இன்றைக்கு விஜய் அவர்கள் இவ்வளவு சமகாலத்தில் மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நகர்ப்புறவாசிகள் எப்படி கடந்து போனாலும் அதுபோல் வந்து பல நடிகர்கள் கடந்து போகும் பொழுது, பல பிஸ்னஸ்மேன் கடந்து போகும் பொழுது, அம்பானி அதான்லாம் இன்றைக்கி உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இருக்கிற நபர்கள்லாம் கடந்து போகிறார்கள்ல. இப்போ இன்றைக்கு சமகாலத்தில் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தன் வருமானத்தை விட்டுட்டு ஒரு நபர் களத்துக்குள்ளே வந்து இப்படி உதவி செய்யணும் வரக்கூடிய மக்களுக்கு, அந்த விஜய் அவர்களுக்கு மக்கள் பக்கபலமாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் எவ்வளோ நெருக்கடி ஏற்படுத்துன்னு ஒரு விஷயம் பார்க்குறோம்ல. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இதை தடுத்து நிப்பாற்ற முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த ஆட்டமெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஆட முடியாது. விரைவில் காட்சி மாறும், ஆட்சி மாறும் தம்பி. அதே போல் சார், கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை விஜய் வந்து பனையூர் வர வச்சு அங்கே சந்திக்க போதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அப்படி சந்திச்சா அது சரியாக இருக்குமா? இல்லை, அப்படி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி சந்திச்சாக்கா அது பெரிய செட்பேக் தான் டிவிகேக்கு. ஆனால் அந்த சாய்ஸை எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர்களே அவர்கள் ஊர்லேயே போய் சந்திக்கணும். உங்களுக்கு காலதாமதம் ஆனாலும் சரி, நீங்கள் அந்த இடத்திற்கே போய் அவர்களை சந்திப்பதற்கு தான் மிக சரியானதாக இருக்கும். உங்களுக்கு அரசியல் அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நீங்கள் பனையூரில் வச்சு சந்திச்சிங்கனாக்கா டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கு, மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர், ஒரு பேசும் பொருளாக மாறும். அதை வந்து திமுக எடுத்து பயங்கரமாக பேசும் என்பதே விஜய்க்கு தெரியும். ஆனால் அதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி. அதை செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் சார். அதே போல் விஜய்க்கு எதிராக முன்னாள் திமுக எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற நடிகர் நெப்போலியனை திமுக வந்து களம் இறக்கியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. தொடர்ந்து நெப்போலியனுடைய ரசிகர்களும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க.
மற்ற மாற்று கட்சியினர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் தொடர்ச்சியாக நெப்போலியன் மட்டும் கிடையாது தம்பி. நெப்போலியன், வீரன், அப்புறம் என்ன இருக்குது 5000, 10,000 எதை வேணாலும் நீ களம் இறக்கிக்க. திமுக தானே இறக்குவ, அதை தாண்டி வேறு என்ன இருக்குவே? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நெப்போலியனோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நடிகர் நெப்போலியன் கிடையாது. நெப்போலியன் ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய வரலாறு என்னன்னாக்கா, அவருக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாத நெப்போலியனை நீ நீச்சல் எப்போது பழகுவாய், எங்கே பழகுவாய்ன்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னது, நான் சுறாக்கள் இல்லாத கடலில் நீச்சல் பழக விரும்பவில்லைன்றாரு. எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கும் பாருங்கள். நீச்சலே முழுசாக தெரியாது, ஆனால் கற்றுக்கும் போதே சுறாக்கள் அங்கே இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வீரனுடைய பெயரை நீங்கள் எதுக்கு வச்சுருக்காங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே? நெப்போலியன் பேர் எதுக்கு வச்சுருக்காங்க தம்பி? சாராயத்துக்கு நெப்போலியன்ற ஒரு பேர் இருக்குது. மாவீரன் நெப்போலியன் பேர், நெப்போலியன் வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தானுங்க எல்லாரும் நல்லா சரக்கு அடிச்சு பழகிட்டானுங்க. இப்போ அந்த மாவீரன் ஒரு பேர் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொண்டு வந்து இப்போ இன்னொருத்துக்கு வீரன்னு பேர் வச்சு விட்டாச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நபர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை நபர்களை விஜய்க்கு எதிராக களமிறக்கினாலும் இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பிரயோஜனப்படாது தம்பி. ஏன்னா நெப்போலியன் வந்து இன்றைக்கி நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து அவர் பெருசாக வாழ கிடையாது. அவர் வந்து லண்டனில் இடம் வாங்கி செட்டில் ஆகிட்டு அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் தான் இருக்கிறாரு. அங்கே போயிட்டு அவர் மகனுக்காக குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. விஜய்க்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மனக்கசப்பை ஊதி பெருசாக்கி அதன் மூலம் விஜய்க்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நீ யாரையெல்லாம் நீ உள்ளே கொண்டு வந்து பேச வைக்கணுமோ எல்லாத்தையும் திமுக வந்து உள்ளே கொண்டு வந்து நீ பேச வச்சு என்ன பெருசாக நீ சாதிச்சிருவேன்? நான் கேட்குறேன், 10 வருஷம் நீ கூப்பிட போட்டிருந்தாங்களா திமுகவை? நீ என்ன மறுபடியும் கேட்ட எங்கள்கிட்ட? மீண்டும் எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், உங்களை நல்லபடியாக பார்த்துக்குறோம், நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும் சொன்னீங்களா? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற துப்பு கிடையாது. உன் ஆட்சியில் மட்டும்தான் இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டார்கள். விஓக்களை வெட்டப்பட்டு விஓக்கள் வந்து பாதுகாப்பு வேண்டி விண்ணப்பிச்சாங்க. என்னது துப்பாக்கி வேணும்னு விண்ணப்பிச்சாங்க. தொடர்ச்சியாக சாதி அடக்குமுறை, சாராயம் ஓடுது, பிள்ளைகள் மீது எவ்வளோ பெரிய பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை உங்கள் கையில் இருக்கும் பொழுது மக்கள் மனசை வெல்ல தெரியாத நீங்கள் நெப்போலியனுக்கு உள்ளே இறக்கினாலும் சரி, சத்யராஜை உள்ளே இறக்கினாலும் சரி, கருணாசை இறக்கினாலும் சரி, கமலஹாசனை இறக்கினாலும் சரி, 10 காசு பிரயோஜனப்படாது. அப்போ ஒட்டுமொத்த நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு விஜய்க்கு எதிராக ஒரு களம் காடுவதற்கு நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யணும் பொழுது சத்யராஜெலாம் இப்போ பூசா இறங்கி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? உனக்கு என்ன திமுக மேடல, உனக்கு என்ன வேலை? உனக்கு தான் திமுக வந்து உனக்கு நீ வந்து தீக்கால இருக்கிற ஆள், பகுத்தறிவு சித்தாந்தம் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்கள் மகளை கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுட்டு நீங்கள் மேடையில் ஏறி பேசுகிறதும் ஒரு வீடியோ போட்டார் பார்த்தீங்களா கரூர் சம்பவத்துக்கு? என்னாச்சே? இவ்வளவு பாலியல் அத்துமீறல்கள் குழந்தைகள் நடக்கும்போது ஒரு சேன் வாயிலிருந்து வரல, எந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது சேன் வரல, பெருவெள்ளம்பலத்தில் வந்து மக்கள் முங்கின போது சேன் வரல. இப்போ மறுபடியும் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. போன முறை விட இந்த முறை கடுமையாக இருக்குன்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு பார்க்குறேன் தம்பி. இங்கே எதுக்கு இவ்வளோ பயனாக்கா? விஜய்ன்ற ஒரு நபர் வந்து எம்ஜிஆரை போல் வந்து மறுபடியும் ஆட்சி கட்டில் உட்காந்துட்டார்னா எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான். அவரை மீறி இங்கே உங்களால் திமுகனால ஒன்றுமே செய்ய முடியல. அதுபோல் விஜய் வந்து வேறு ஒன்றிடுவான்ற ஒரு பயம் அந்த பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? திமுக ஒரு கொடியில் பூத்த மலர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் திமுகவில் தான் இருந்தார் எம்ஜிஆர். நீ அவரை தக்க வைக்க தவறுனதுனால தான் உனக்கு எதிராக இன்றைக்கி எம்ஜிஆர் ஆரம்பித்து ஒரு அதிமுக கட்சி உருவாகி உனக்கு சிம்ம சொப்பனமாக அதுக்கப்புறம் ஜெயலலிதா விளங்கினாங்க. கலைஞர் ஐயையோ கொள்றாங்க நைட்டு தூக்குற அளவு கொண்டு போய் அந்த மாதிரி செஞ்சாங்களா? இன்றைக்கி அதே மாதிரி விஜயகாந்தை சும்மா இருந்து இங்கே பாருங்கள், விஜயகாந்த் வந்து கலைஞர் மீது உள்ள பட்டால புரட்சி கலைஞர்னு பேர் வச்சுட்டார் தன் பேருக்கு முன்னாடி. அந்த நபரத்தை கொண்டு போய் அடித்து அவரை வந்து உனக்கு எதிராக ஆக்கி விட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயே கலைஞரை வந்து கால் வைக்க விடாமல் செஞ்சு விட்டுட்டு போயிட்டார். எதிர்கட்சி வரிசையில் அவர் வந்து உட்கார்ந்தார். அதே போல் இப்போ விஜய் சேரிங்கிற பொழுது வரலாறு மீண்டும் திரும்பும். இங்கே வந்து எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கக்கூடிய ஃபேன்ஸை விட இன்றைக்கி மக்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அரசியலை கற்றுக்கிட்டானாலே விஜய் போய் நீ அரசியலை கற்றுக்கனே சொல்லலை தம்பி. அவர் சினிமா ஜேர்னரை விட்டுட்டு அரசியல் ஜேர்னருக்குள்ளே வந்தார். அது வரைக்கும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? டீசர் வருதா, ஃபோட்டோ வருதா, ஃபயர் விட்டுட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தானா? அவர் அழகாக அரசியலுக்குள்ளே வந்தானே, பசங்க அரசியலுக்குள்ளே வந்துட்டானுங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய கரூர் சம்பவம் நடந்த பொழுது அந்த கட்சிக்கு பக்கபலமாக முதுகெலும்பாக நின்னது யாருனாக்கா அந்த வாரியர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எத்தனை பேர் என்ன தான் செஞ்சாலும் சரி, இனி அவரை அழிப்பது என்பது கஷ்டம். எங்களுடன் நேர பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி தம்பி.